ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிடெக் ஆடியோஸோட ஒரு பேஸ்டபிள் போர்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த ஜிடெக் ஆடியோஸோட புது முயற்சியில் பேஸ்டபிள் போர்டு பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த பேஸ்டபிள் போர்டோட ஆடியோ அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண வகையில் இதோட ஆடியோ அவுட்புட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோம் யூஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூம் சைஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு காம்பேக்டான ஒரு பேஸ்டபிள் கொடுக்கும். இது மோஸ்ட்லி பைக்கிள் ஆடியோ சிஸ்டத்துக்காண்டியே தனிப்பட்ட முறையில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பேசஞ்சர் ஆட்டோ, அதாவது காம்பேக்டான ஒரு வெஹிக்கிளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்டபிளான ஒரு போர்டை ரெடி பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் சூப்பரான ஒரு பேஸ்டபிள் போர்டு இருக்குது. ரஃப் அண்ட் டைப்பாக கேட்குற ஹோம் யூஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பேஸ்டபிள் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்எம்டி காம்பினன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் மாஸ்க் கோட்டிங் கொடுத்து பக்கா ஃபினிஷிங்கில் இந்த போர்டை பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா வோல்ட்டு என்ன வோல்ட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது 12 வோல்ட்டில் இருந்து 36 வோல்ட் வரையும் சிங்கிள் பவர் சப்ளையாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வோல்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா டிசி வோல்ட்டு தான் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏசி வோல்ட்டை டேரெக்டாக கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ஏசியை ரெட்டிஃபை பண்ணி டிசி வோல்ட்டை இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்புட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இன்புட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற யூஎஸ்பி போர்டுலேருந்து வர லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு, கிரவுண்டு அந்த லைனை கொண்டாந்து இங்கே எல், கிரவுண்டு, ஆர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும். நான் செக் பண்ணி பார்த்ததில் பகாரியா ப்ளஸ்ஸு ஐப்ளே இந்த 2 ப்ளூடூத் போர்டு பார்த்தீங்கன்னா பக்கவாக இந்த போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூட்டபுளான ஒரு ப்ளூடூத் போர்டாக இருக்குது. சமகன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு மேட்ச் ஆகலை, ஒரு மாதிரி இஸ்ஸுங்குது. ஐப்ளேயும் பகாரியா போர்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகுது நம்ம செக் பண்ணதில். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அவுட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெளிவாக. ஆர் அவுட்டு, கிரவுண்டு, எல்லு. இந்த அவுட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பவர் ஆம் போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவர் ஆம் போர்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த போர்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சச்சன் சுருதியோட 7294 ஐசி போர்டு. இது ஒரிஜினல் ஐசியை பேஸ் பண்ணி தான் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நல்லா காம்பேக்டாக ரெடி பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஒரு சக்ஸஸான ஒரு போர்டு. எல்லா நண்பரும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதோட ஆடியோ ரிசல்ட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ண நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற 7294 ஐசி பார்த்திங்கன்னா பல விதமான பல மாடலில் பல கம்பெனிலேருந்து வருது. ஆனால் இந்த ஐசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்யூர் ஒரிஜினல் ஐசியை பேஸ் பண்ணி தான் இந்த போர்டு பார்த்திங்கன்னா காம்பேக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. 7294, 7665 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சர்க்யூட்டு ஒரு காம்பேக்டான சர்க்யூட்டு தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு சர்க்யூட் போட்டு திக்கான ஒரு ட்ராக்லாம் போட்டு பக்கவாக சச்சன் சுருதியிலேருந்து இந்த போர்டை பார்த்தீங்கன்னா முன்னாடியே அறிமுகப்படுத்திட்டாங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா பக்கவாக மேட்ச் ஆகுது. அதுக்காக தான் இந்த போர்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா காட்டுறேன். இப்போ இந்த போர்டுலேருந்து வர்ற அவுட்டை கொண்டாந்து இங்கேருந்து வர்ற அவுட்புட்டை கொண்டாந்து ஆர் அவுட்டு, கிரவுண்டு, எல்லு இதை கொண்டாந்து நீங்கள் அப்படியே இந்த இடத்துல எந்த நீங்கள் பவர் ஆம் போர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவர் ஆம் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு இன்னு, கிரவுண்டு, ரைட்டு இன்னு இந்த மாதிரி கொடுத்து இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த போர்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி பைக்கிள் ஆடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவான ஒரு பேஸ்டபிள் போர்டு. நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். நம்ம செக் பண்ணி பார்த்ததில் சூப்பரான ஒரு ஆடியோ ரிசல்ட் கொடுக்குது. பட்டு 100% வெஹிக்கிள் ஆடியோஸ்க்கு மட்டும்தான் இது மேட்ச் ஆகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஹோம் யூஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூம் சைஸுக்கு காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் ரஃப் அண்ட் டைப்பாக கேட்குற மாதிரி இருந்தால் இந்த பேஸ்டபிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. இதே நீங்கள் வெஹிக்கிள் ஆடியோஸ், அதாவது சின்ன சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, அதில் யூஸ் பண்ணும்போது பக்காவாக மேட்ச் ஆகுது. இந்த போர்டுக்கு 100% எந்த ஐசி பவர் ஆம் போர்டு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. அப்படின்னா 7294 ஐசி பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஆடியோ ரிசல்ட்டு பர்ஃபெக்டான ஒரு ஆடியோ ரிசல்ட் அவுட்புட் இருக்குது. அடுத்து சிங்கிள் பவர் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய
7265 ஐசிலையும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் ஆடியோ பர்ஃபெக்டாக இருக்குது. எஸ்டிகே ஐசி 4141 ஐசியில் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் டிரான்சிஸ்டர் ஐசிக்கு மேட்ச் ஆகலை. அதுதான் உண்மை. டிரான்சிஸ்டர் ஐசிக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஐசிக்கில் ஒரு மாதிரியான ஒரு அழுத்தமான ஒரு வாய்ஸில் இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல. நான் செக் பண்ண 7294 7265 எஸ்டிகே 4141 ஐசிக்கு பக்காவான ஒரு மேட்சிங் ஆகுது. இதில் எந்த ஒரு டவுட்டு வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஆடியோ கிளாரிட்டி பக்காவான முறையில் இந்த போர்டுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் இருக்குது. நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செக்கிங் கவுண்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு 150லேருந்து 180க்குள்ளே வரும். இந்த போர்டு கூட என்னென்ன வரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த போர்டு இந்த 2 கண்ட்ரோலும் வந்துடும். 100K கண்ட்ரோலு, இன்ஃபோர்ட்டடான கண்ட்ரோல் தான், லோக்கல் கண்ட்ரோல் கிடையாது. அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்கள் சால்ட்ரு பண்ணிக்கணும். நல்லா அப்படியே சால்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன் போர்டிலேயே இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். சூப்பரான ஒரு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ஒரு போர்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மெயின் பாயிண்ட்டு. எந்த போர்டுக்கு எந்த பவர் ஆம் போர்டு மேட்ச் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். எல்லா போர்டுக்கும் போட்டு மேட்ச் பண்ண முடியல. 100% டிரான்சிஸ்டர் ஐசிக்கு மேட்ச் ஆகலை, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எஸ்டிகே ஐசி 4141னும் இந்த 7294 7265 செக் பண்ணி பார்த்தேன். ஆடியோ ரிசல்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. பிடிச்சா வாங்கி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.